அழகே அழகு சீரியல்ல பார்த்தீங்கன்னா, மலர் காலையில கோலம் போட வெளிய போறாங்க. அப்ப கோமதி பார்த்தீங்கன்னா, "குடும்மா நான் போடுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல நீங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு நானே போடுறேன்றாங்க." "விடும்மா அதெல்லாம் சகஜம். நான் 5 நிமிஷத்துல போட்டு முடிச்சுருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கோலம் போட்டுன்னு இருக்காங்க. ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, தூங்கி எழுந்து வராங்க. "என்ன இந்த அம்மா போட்டுன்னு இருக்கு? மலர் எங்க போயிருப்பா? மலரு, மலரு" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. "எதுக்கு இப்ப மலர திட்டவா கூப்பிடுறீங்க? நான் தான் கோலம் போட்டுன்னு இருக்கேன் விடுங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி வாங்க உங்களுக்கு கோலம் போட தெரியுமா? தெரியாதான்றாங்க. எனக்கெல்லாம் மலர் வரதுக்கு முன்ன நான் தான் போட்டு இருந்தேன் அப்படின்ற மாரி ராஜலட்சுமி சொல்றாங்க. சரி வாங்க இப்ப போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோமதி ராஜலட்சுமிய கோலம் போட சொல்றாங்க. கோலம் போட்டுன்னு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி இடுப்பு புடிச்சிருது. மலர கூப்பிடுறாங்க. கோமதி வராங்க. அ என்னாச்சுங்கன்றாங்க. "இடுப்பு புடிச்சுக்கிச்சு" அப்படின்றாங்க. இந்த மாரி எந்த வேலையும் செய்யாம சும்மா இருந்தா அப்படிதான் புடிச்சுக்கும். ஓடி ஆடி வேலை செஞ்சா இந்த புடிப்பெல்லாம் இருக்காது அப்படின்ற மாரி கோமதி சொல்றாங்க. "நீங்களே எந்திரிச்சு வாங்க உள்ள" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இங்க ராகவன் பார்த்தீங்கன்னா, "மலரு நியூஸ் பேப்பர் எடும்மா" அப்படின்னு சொல்றாங்க. "நீ அங்கேயே இரு மலரு, நான் தான் படிச்சுட்டு அங்க வச்சிருக்கேன். வெளிய இருக்கு எடுத்துக்கோங்க நான் போயி" அப்படின்றாங்க. ராஜலட்சுமிக்கு பார்த்தீங்கன்னா கோவம் வந்துருது. "என் புருஷன இதுவரைக்கும் நானே வேல வாங்குனதில்ல. நீ என்ன இந்த மாரி பண்ற?" அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. மலர பார்த்தீங்கன்னா, "துவைச்ச துணியெல்லாம் இன்னும் மடிக்கவே இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்க சித்துவும், ஸ்ருதியும் பார்த்தீங்கன்னா, "என்ன அண்ணி எங்க துணிய அயர்ன் பண்ணவே இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லப்பா கொஞ்சம் நேத்தெல்லாம் சமையல்ல வேலையா இருந்துட்டேன், மறந்துட்டேன். குடுங்க அயர்ன் பண்ணி குடுக்குறேன்" அப்படின்றாங்க. ராஜி பார்த்தீங்கன்னா, "இல்ல நான் அயர்ன் பண்ணி குடுக்குறேன். இதெல்லாம் எனக்கு கை வந்த கலை" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப கோமதி பார்த்தீங்கன்னா, "இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் கூட உங்களால செஞ்சுக்க முடியாதா? ஏப்பா அத நீங்களே செஞ்சுக்கலாமே" அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதி பார்த்தீங்கன்னா அயர்ன் பண்ணியிருக்காங்க. அப்ப ராஜலட்சுமி வராங்க. "என்ன சின்ன புள்ள நீ அயர்ன் பண்ணிருக்க, சூடு வச்சுக்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "மலர் எங்க போனா? மலரு மலருன்றாங்க." அங்க கோமதி இருக்கிறத பார்த்த ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "ஐயோ! இவ சும்மாவே இருக்க மாட்டாளே!" அப்படின்ற மாரி முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.